எனக்கு என்ன தெரியலன்னா, இப்ப நீங்க ஏன் வந்து விஜய் அவர்கள் வரலன்னு தான் கேட்குறீங்களா சார்? 4 வருஷமா வரலையே ஒரு ஆளும் இருங்க நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு டிஎம்கே இருங்க இன்னைக்கு மாநாட்டுல இருந்து இது வரைக்கும் அவர் வெளியே வரல சார். இன்னைக்கு ஆனா அறிக்கை விடுறாருல்ல சார், அறிக்கையில சொல்லியிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு டிஎம்கே வந்து ஆளும் கட்சியாகுதா, தாவேக ஆளும் கட்சியாகுதா? டிஎம்கே தான் சார். அப்போ 4 வருஷமா எங்க போனீங்கன்னு முதல்ல அது கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நீங்க வரீங்கப்பா, இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் நான் குரல் கொடுக்குறேன்னு வரீங்களே, 4 வருஷமா எங்க போனீங்க? அதுக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல? அதுக்கான ரீசன் நாங்க சொல்லட்டுமா? தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2வது மாநாடும் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம், இவெல்லாம் ஒரு நடிகன் தானே, நம்ம கூட சேர்த்துக்கலாம், மறுத்தி பார்க்கலான்னு எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாங்க. அவங்களால அது முடியல. முதல் மாநாடு நடந்துச்சு. முதல் மாநாடு நடந்ததுல அவ்வளோ கூட்டத்தை பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இல்லைன்னா யாராலையும் இங்கே மறுக்கவே முடியாது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எல்லாரோட வாயிலுமே வந்துருச்சு, எல்லா தலைவர்களோட வாயிலையும் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லிட்டாரு, அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாரு, தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றது சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன எதுக்கு பயப்படுறாங்கன்னா, இப்போ 2வது மாநாடுக்கு எவ்வளவோ தடங்கள் கொடுத்தாங்க.